திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். இம்மாத ஜெபக்கூட்டங்கள் ஜூன் 13, 14. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உலகம் உன்னை கைவிட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் கைவிடாதவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக பரிந்து பேசுவர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். மகளே, மகனே, என்னிட திரும்ப மாட்டியா? இப்பவாவது நீ என்ன திரும்பி என்ன நோக்கி பார்க்க மாட்டியா? உன் உடைய கிழிச்சிட்டு இல்ல, உன் உள்ளத்தை நான் கேட்கிறேன், என்கிட்ட வரமாட்டியான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ கிருபையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம். கோடான கோடி தூதர் பாடி அங்கு துதிக்கின்றனர், கோடான கோடி தூதர் பாடி அங்கே துதிக்கின்றனர். பரிசுத்தரே என்று பாடி மகிழ்கின்றனர், பரிசுத்தரே என்று பாடி பாடி மகிழ்கின்றனர். பரிசுத்தர் 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 பரிசுத்தர், பரலோக தேவன் பரிசுத்தர், பரலோக தேவன் பரிசுத்தர். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம். பெயர்கள் எழுதப்பட்ட தலைப்பேரானவர்கள், பெயர்கள் எழுதப்பட்ட தலைப்பேரானவர்கள் திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர், திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில், கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம். பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவி அங்கே, பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவி அங்கே. எல்லாரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி அங்கே, எல்லாரையும் நியாயம் தீர்க்கும்
நியாயாதிபதி எங்கே, நீதிபதி கர்த்தரே, நீதிபதி கர்த்தரே, எல்லாரையும் நியாயம் தீர்க்கும் நீதிபதி, எல்லாரையும் நியாயம் தீர்க்கும் நீதிபதி, ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம், ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், தாயகம் பரலோகம் தாயகம் விண்ணகம் நம் தகப்பன் வீடு, விண்ணகம் நம் தகப்பன் வீடு, ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம், ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம். நன்றி ஆவியானவரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி இந்த எரேமியா தன்னுடைய புலம்பலில் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய இரட்சிப்புக்காக, அவர் நம்மை காப்பாற்றுவதற்காக, விடுவிப்பதற்காக, மீட்பதற்காக நம்பிக்கையோடு காத்திருப்பது என்பது நமக்கு சுலபமான ஒன்றுதான். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நம்புங்கள், கட்டாயம் உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லுகிற போது ஆண்டவரை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்வது எல்லாருக்கும் மனமகிழ்ச்சியான ஒரு நம்பிக்கையூட்டுகிற காரியம்தான். ஆனால் இன்னும் ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது என்று அவர் சொல்லுகிறார். இந்த காத்திருப்பது என்பதுதான் இன்றைக்கு அநேகருக்கு இயலாத முடியாத காரியமாக இருக்கிறது. எப்போ ஆண்டவரே நடக்கும், எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும், எவ்வளவு காலத்துக்கு பிறகு இது எனக்கு கிடைக்கும் என்றெல்லாம் பல காரியங்களை குறித்து நாம் கலங்குகிறவர்களாக, ஏங்குகிறவர்களாக, அதை குறித்து வேதனைப்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த காத்திருக்கிற இந்த நிலைமைகளில் இருக்கிற மிக முக்கியமானவற்றில் ஒரு மனிதன் ஆபிரகாம் என்று சொல்லலாம். 75வது வயதில் உனக்கு ஒரு குழந்தையை நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனால் 25 வருடம் அவன் காத்து கொண்டே இருக்கிறான். எப்பொழுது ஆண்டவரே கிடைக்கும், எப்பொழுது ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வரப்பண்ணுவீர் என்று அவன் எதிர்பார்த்து காத்திருந்து மனம் கலங்கி சோர்ந்து கூட போய்விட்டான். என் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிற எலேசார் இருக்கிறான், அவனுடைய பிள்ளை பிழைக்கட்டும் ஆண்டவரே என்று கூட அவன் சொல்ல துணிந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து கொண்டு போய் வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, இவ்விதமாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி அவனுடைய மன தளர்வை ஆண்டவர் மாற்றின பிறகு அந்த காரியத்திற்காக நம்பிக்கையோடு காத்திருப்பதில் அவன் வல்லவன் ஆகிவிட்டான். அதற்கு முன்பாக காத்திருப்பது அவனுக்கு பலவீனமான காரியமாக இருந்தது, சோர்ந்து போகிற நிலைமையாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவன் விசுவாசத்தில் வல்லவனானான், அவன் அதில் பலவீனனாய் இருக்கவில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை போலதான் இன்றைக்கு நாமும் கூட எத்தனையோ காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் காத்திருப்பது கடினமான ஒன்றாக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு எரேமியா மூலமாக சொல்லுகிறார், கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எந்த காரியத்திற்காக காத்திருக்கிறோம்? ஒருவேளை கடன் பிரச்சனை மாற வேண்டும், இதிலிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும், சீக்கிரமாய் முடிவு வந்துவிடாதா என்று நாம் காத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்கிறது, சமாதானமற்ற நிலைமைகள் இருக்கிறது, எப்பொழுது இது மாறப்போகிறது என்று சொல்லி நாம் காத்திருக்கலாம். நீங்கள் நம்புகிறது நிச்சயமாக கர்த்தரிடத்திலிருந்து வரும்.
என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் நீங்கள் என்ன காரியத்தில் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதில் ஒரு ரட்சிப்பை, ஒரு மீட்பை, ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சந்தோஷமாக இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வரும், இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வரும், என்னுடைய திருமண தடைகள் மாறும், குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கும், இந்த தொழிலில் நல்ல ஒரு வருமானம் எனக்கு கிடைக்கும். எதெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ அதை நம்பிக்கையோடு காத்திருந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். கட்டாயம் ஆண்டவர் நீங்கள் நம்புகிறதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தை சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட வார்த்தை படியாக எந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும், விடுதலை கிடைக்க வேண்டும், மீட்பு கிடைக்க வேண்டும் என்று இதுவரையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்களோ அதில் அவர்கள் காத்திருந்த காரியத்தில் சீக்கிரத்தில் அனுகூலமான நன்மை கிடைக்கட்டும், உண்டாகட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எந்த காரியத்தில் ஒரு ரட்சிப்பு வேண்டும், ஒரு மீட்பு வேண்டும் என்று கேட்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தையும் நன்மையையும் விடுதலையையும் நீர் கொடுத்தருளி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனம் திரும்ப வேண்டியவர்கள் பாவ வல்லமைகளிலிருந்து மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே, அற்புதம் நடக்க வேண்டி காத்திருக்கிறவர்கள் அவர்கள் விரும்பி கேட்கிற காரியத்தில் அற்புதங்களை அனுபவிப்பார்களாக. அவர்கள் காத்திருக்கிறதின் நாட்கள் முடிந்து போகட்டும். என்னென்ன காரியத்துக்கு நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அந்த காத்திருப்பின் காலத்தை முடிவு வர பண்ணி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும் காலமாக மாற்றிவிடும் படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.